2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்குறோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டப்பேரவை விதி எண் 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் நிகழ்வு குறித்து பேரவையுடைய கவனத்திற்கு மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் ஊராட்சி தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடித்து தொழில் ஈடுபட்டு வந்தார்கள். மீன்பிடி தொழிலில் இவர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது இவர்களை ஈரானிய கடற்கொள்ளைகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாவீரன் 32 மீனவர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார். மேலும் பால்ராஜ், சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து பாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். நான்கு பேரவைத் தலைவர்களை சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் ஆந்திர கடற்பகுதி பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி 17/6/2026 அன்று ஆந்திர அரசு அதிகாரிகள் காசிமேட்டைச் சேர்ந்த 8 விசைப்படகுகளை பறிமுதல் செய்தோடு அந்த படகில் சென்ற 80 பேரையும் கைது செய்யப்பட்டு இன்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது குறித்து அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர்களுக்கு இன்று வரை கவனஈர்ப்பு தீர்மானங்கள் என்று பல உறுப்பினர்கள் அவசர அவசியம் கருத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவன ஈர்ப்பில் நான் முக்கியமாக கருதுவது முந்தைய பேரவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது. கவன ஈர்ப்பு என்று கொடுத்துவிட்டு 10 நாள் ஆகிறதே, 15 நாள் ஆகிறதே, அப்புறம் கவனத்தை ஈர்ப்பது என்பது அவசர அவசியத்தை கருதித்தானே என்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டது. மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் இந்த அவையில் சொன்ன ஒன்றை நான் ஒரு குறிப்பாக படித்து அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு அறிவிப்பை கொடுத்திருக்கிறேன், பேச வேண்டும் என்கிறார். நீங்கள் அந்த கவன ஈர்ப்பு அறிவிப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவரை பேச அழைக்க வேண்டும். முதலில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்று பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் நிகழ்ந்த பிறகுதான் அனுமதிக்க வேண்டும். அறிவு கொடுத்த உடனேயே இதில் பேச அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் முதலில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுத்த நோட்டீஸை, அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார்களா, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டுதான் பிறகுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பேசுங்கள் என்று சொல்லலாம் என்று ஒரு விதி, ஒரு மரபு. ஆனால் துறையிடமிருந்து அந்த பதில்கள் எல்லாம் வரப்பெற்றவுடன் எடுத்துக்கொள்வதுதான் மரபாக இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட அவசர அவசியத்தை கருதி இதில் எத்தனை அக்கறையோடு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது எவ்வளவு அக்கறையோடு நமக்காக குரல் கொடுக்கின்றார் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அது இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் மென்ஷன் செய்யுங்கள், பதிவு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். இப்போது பதிவு செய்திருக்கின்றீர்கள். உரிய நடவடிக்கைகள் அரசால் எடுக்கப்பட்டு வரும். விரிவான விளக்கமான அறிக்கையோ பதிலோ கிடைத்த பிறகு அதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். பேசு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேரம்ல நேரம் 0 ஹவர்ல இதுக்கு முந்தைய இருந்த அரசாங்கம் எல்லாமே முக்கிய பிரச்சனை குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது வழக்கம். நீங்க இப்ப வந்து கவன ஈர்ப்பு பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க. அதே போல நேரம்ல நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அது அரசுடைய கவனத்திற்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் கொண்டு வருவது மரபு. அதையும் தாங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் சொல்ல வந்தது 55 விதியின் கீழ் எழுத்துப்பூர்வமாக நீ கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்குத்தான் நான் பதில் சொல்லி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் சிவகுமார் முடிச்சிட்டுமே. மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் வாய்ப்பு தர உட்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் சொன்ன தீர்ப்பை ஒரு இடத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட இதில் இன்னொரு முக்கியம் இருக்கிறது. நீங்களே சொல்லிட்டீங்க,
இப்ப 55 விதிகள் கொடுக்கிற பொழுது அது துறைக்கு அனுப்பி அமைச்சர்கள் அதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக காலதாமதம் எடுத்துக்கொள்ளும் மொழிய அதே ஒரு காலகட்டங்களிலே உங்களை போன்ற நம்முடைய காளிமுத்து அவர்கள் இந்த பகுதியில் அப்ப சேர உண்டு. அவரு இருக்கும் பொழுதுதான், அதுக்கு முன்னால கிடையாது. அதிலிருந்து அவசர முக்கியத்துவம் கருதி சிறப்பு கவன ஈர்ப்பு என்ற மாற்றப்பட்டது. அதனால ஒரு அவசரம் கருதி தான் சில பிரச்சனைகள் நாங்கள் எழுப்புறோம். அது போய் ஒரு 15 நாள் சென்று 20 நாள் சென்று அதுக்கு பதில் வந்தா அதுக்கு பொருள் இருக்காது. ஆனால் நீங்க நாங்க 55 தான் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இருக்குது. அதை சிறப்பு கவனமாக்குற அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால நீங்கள் சிறப்பு கவனமாக அவசரத்தை கருதி நீங்க எடுத்துக்கணும்ன்றதான் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அண்ணன் துரைமுருகன் சொன்னது 55 ரெகுலரா வரதுக்காக அவர் சொன்னார வழிய சிறப்பு கவனத்தை நீ கட்டாயம் எடுத்துக்கணும். நான் சொன்னதும் 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானமாக நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்து நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே இருமுறை இதே அவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக சிலவற்றை ஏற்றுக்கொண்டு நாம் விவாதித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நடைமுறை தொடரும். பேராசிரியருங்க இருங்க, கொஞ்சம் படிச்சிடலாம். இல்ல 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 தர வாய்ப்பு தரப்போறேன் எல்லாருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சொன்னதுக்கு என்ன சொல்றாருன்னா, கவன ஈர்ப்பு அறிவிப்பு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பதில் வரவில்லை. பதில் வந்த பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆகையினால் பதில் இன்றைக்கு வந்துவிட்டது என்றால் அடுத்த நாளைக்கே நான் 0 ஹவரில் பதில் சொல்லுங்கள். நான் அவர்களை பதில் சொல்லுகிறேன். அதோடு கூடுதல் செய்தியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், இன்னும் 3 நாட்கள் உரையாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு அறிவிப்பு குறித்து நீங்கள் அதில் பேசி மாண்புமிகு அமைச்சரிடம் பதில் பெறுகின்ற வாய்ப்பும் இருக்கிறது என்று நலனுக்காக சொல்லுகிறேன். அவர் சொல்ல வந்தது என்னன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானம் எங்க ஊர்ல ஒரு கால்வாய் உடைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, உடனே நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறதில் உடனடி நடவடிக்கை தேவை என்று. இந்த ஊரில் பழுதாகி கொண்டிருக்கிற கட்டடம் 10 ஆண்டு காலமாக இருக்கிறது, அது மாணவர்கள் விழுந்துவிடுமோ என்ற கவலை இருக்கிறது. இதுக்கு பதில் தேவை என்றால் பதில் வந்திருக்கிறதா என்ற அமைச்சரை பார்த்து கேட்கிறேன், பதில் சொல்கிறார். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக நிறைய உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற பிரச்சனையில் உடனடியாக பதில் தர வேண்டும் என்கின்ற நிலை ஏற்படுகிற போது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்து அதை பேசிக்கொள்ளலாம். இப்போதைக்கு மென்ஷன் பதிவு செய்வதற்கு மட்டும் நான் அனுமதி அளிக்கிறேன் என்று சொன்னேன். ஒவ்வொரு உறுப்பினராக சொல்லலாம். நான் உறுப்பினர் சிவகுமார். வாய்ப்பு தரேன் உட்கார. பேரத்தலைவர் அவர்களே, சட்டமன்ற விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சார்ந்த மீனவர் 4 பேர், அதில் ஒருவர் மாவீரன் 38. அவர் சவுதி அரேபியாவில் கடல் பகுதியில் ஈரான் கடல் கொள்ளையால் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார். அரசு எவ்வாறு நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதை பேரவை மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் செந்தில் செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழி தாலுகா தொடுவாய் மீனவர் கிராமத்தை சார்ந்த பக்ரி மகன் மாவீரன் வயது 39, சீர்காழி தாலுகா கீழமூர்கரை கிராமத்தை சார்ந்த கோவிந்தசாமி மகன் சங்கர், சீர்காழி தாலுகா திருமலை வசல் கிராமத்தை சார்ந்த சாமித்துறை மகன் பால்ராஜ், கடலூர் மாவட்டத்தை சார்ந்த மூர்த்தி மகன் மணிகண்டன் ஆகிய 4வரும் மீன்பிடி தொழிலுக்காக சுருக்கமா பேசுறது அதுதான் படிக்கிறேன். அதுல இருக்கிறது மட்டும் படிங்க. அதுல இருக்கிறது தான் படிக்கிறேன். படிங்க. சவுதி அரேபிய நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்றவர்கள் அங்கே ஈரானிய கடற்கொள்ளையர்களால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இதில் பால்ராஜ் என்பவரும் 3 பேர், முதல் 3 பேர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள். அதைவிட முக்கியமானது, இந்த சட்டமன்றம் உருவாவதற்கு இந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள். இதை மட்டும் படிச்சா அனுமதிக்கிறேன், விளக்கம் சொல்றதுக்கு அனுமதிக்க முடியாது. படிங்க, அதை மட்டும் படிங்க. அவருடைய துப்பாக்கி சூட்டிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர் பகுதியில் இருக்கிற மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது ஏற்படுகிற ஆபத்துகளை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. சவுதி அரேபியாவில் இதுபோல அடிக்கடி நடந்து பல மாதங்கள் கழித்து உடல்கள் ஊருக்கு வருகிறது. ஆகவே இது குறித்து அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறை சேர்ந்த இப்ப இந்த பிரச்சனை குறித்து வேற யார் கொடுத்திருந்தாலும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு இல்ல, இதே பிரச்சனை குறித்து நானும் கொடுத்து நீங்க சொன்ன தப்பில்லை. முழுமையா அதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் படிச்சுட்டாரு, அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியா
கடல் பகுதியில் தனியார் மீன்பிடி நிறுவனத்தில் ஆழ்கடல் பகுதியிலே மீன் பிடிக்கும் போது மாவீரன் என்ற தமிழ்நாட்டு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 3 பேர் படுகாமைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழக அரசு சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரனுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் சித்திரவதை செய்யப்படுகின்றனர். ஆகவே தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை இருக்கிறேன். இதே பொருள் கொடுத்து அதை மட்டும் படிங்க, அதை மட்டும் படிங்க. சவுதி அரேபியாவில் ஈரான் எல்லையை ஒட்டிய கடற்பகுதியில் தனியார் நிறுவனங்களின் சார்பில் தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரான் கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் அவ்வப்போது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி வருகின்றனர். இதில் தமிழக மீனவர் பலியாகும் சம்பவம் நடந்து வருகின்றன. தற்போது நடைபெற்ற துப்பாக்கி சூடில் மாவீரன் என்ற தமிழக மீனவர் ஒருவர் பலியாகியுள்ளார். இது தவிர கீழமுவர் கரையைச் சேர்ந்த சங்கர் உட்பட 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் இறந்த காயமடைந்த அந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை வழங்குவதோடு அந்த ஈரான் நாட்டிலிருந்து போதுமான நிவாரணம் கிடைக்க சட்ட ரீதியாக அதை இல்ல கவனத்தை ஈர்க்கிறேன். அதை சொல்லுங்க மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி மீனவர்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்: சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுடப்பட்டு உயிரிழந்தது பற்றிய குறிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன் வயது 45, சங்கர் வயது 40, பால்ராஜ் வயது 38 மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் வயது 30 ஆகியோர் கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் மீன் பிடித்தொழில் நியமித்ததாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. இவர்கள் கடந்த 10/8/2026 அன்று கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது படகில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அக்கொள்ளையர்கள் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமுற்ற மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காயமுற்ற சங்கர் சவுதி அரேபிய ராணுவ மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. சிறு காயமுற்ற மணிகண்டன் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு திரும்பிவிட்டதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த மாவீரனுக்கு நீலவேணி என்ற மனைவியும் தனுஷா வயது 17 மற்றும் தஷ்வந்த் வயது 5 என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்ட 12/8/2026 முதலே மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதுதான் எங்களுடைய தமிழக அரசினுடைய பதில். மாண்புமிகு உறுப்பினர் கருப்பண்ணன் அவர், KC கருப்பண்ணன் அவர், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் என்று செய்தி வந்திருக்கிறது. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி பவானியில் குப்புச்சிபாளையம் என்ற உயர்நிலைப் பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவன் கரண்ட் உயர் அருந்து கிடந்ததை பார்க்காமல் கால் வைத்து இறந்து விட்டான். அது குறித்து அந்த ஏரியாவில் மிகவும் பதட்டமாக இருக்கிறது. பள்ளி சரியாக நடைபெறாமல் இருக்கின்றது. அது குறித்து உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கஞ்சம்பட்டி ஓடை என்பது முதலத்தூர் தாலுகாவிலே சேர்க்க வேண்டிய ஒன்று. 24 கோடி ஏற்கனவே தலைவர் வழங்கிவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். 80% வேலைகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடிவிட்டது. 10% வேலைகள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு 10% மாத்திரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கலெக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதை உடனடியாக எடுத்து 33 கோடி ரூபாய் வரும். அதை மாத்திரம் கொடுத்து நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய பதிலை அளிப்பார்கள். ஏன்னா 9 கண்மையாக சேர்த்திருக்கோம். பிளட் இல்லாமல் பண்ணலாம் 2 பேரூராட்சியில். மற்ற கிராமங்கள் பேரூராட்சி கிராமங்கள் போகிறோம்.
மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட காணாங்காடு ஊராட்சி என்பது 8000 பேர் கொண்ட மக்கள் தொகை கொண்ட பெரிய ஊராட்சியாகும். இங்கே கால்சியம் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் 19 பேர் சிறுநீரக இழப்பால் இறந்திருக்கின்றார்கள். அதிலே இப்பொழுது கூட அந்த ஊர்ல டயாலிசிஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை 15 பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த ஊர்ல இருக்கிற அந்த சுண்ணாம்பு பிரச்சனையை உள்ள மக்களுக்கு சிறுநீரகம் பாதிப்பு தொடர்ந்து ஏற்படுகிறது. இதன் சம்பந்தமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க 55 விதிக்கும் 0 இருக்கும் 55 வித்தியாசத்தை சொன்னீங்க. இப்ப கொஸ்டின் அவர் இல்லாதனால தான் நீங்க இந்த பெர்மிஷன் கொடுக்கீங்க. ரொம்ப நன்றி. கேலரியில பாருங்க, ஏதாவது ஒரு ஆபீசர் இருக்காருங்க பாருங்க, ஒரு ஸ்பீக்கர் வந்து உட்கார்ந்த உடனே கேலரியில யாராவது ரோஸ்டர் முறையில ஒரு செக்ரட்டரி வந்து உட்காரணும். இதுவரை நான் 2 நாளா 3 நாளா பார்த்து, ஒரே ஒரு நாள் சீஃப் செக்ரட்டரி வந்து உட்கார்ந்தார். தயவு செய்து ஒரு ஸ்பீக்கர் சீட்ல வந்து உட்கார்ந்த உடனே அந்த கேலரியில ஏதாவது செக்ரட்டரி ரோஸ்டர் முறையில் வந்து உட்காரும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாநிலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகள் ஒரு 9 கல்லூரிகளுக்கு டீன் இல்லை. ஆகவே அரசினுடைய கவனத்துக்கு கொண்டாந்துகிறேன். குறிப்பாக நார்வல் கல்லூரியிலே டீன் இல்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திமுக ராஜேந்திரன் அவர்கள் அதில் இருக்கிறது மட்டும் படிங்க. நீங்க கொடுத்திருக்க அறிவு மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி போகநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் ஏதிலியர் முகாமைச் சேர்ந்த 3 பேர் டெங்கு காய்ச்சல் அல்லது மர்ம காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ள செய்தி வரப்பெற்றுள்ளது. அவையை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இதில் தனிக்கவனம் செலுத்தி மேலும் இந்த நோய் பரவாமல் தக்க நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று அவையின் கவனத்தை ஈர்த்து நிறைவு செய்து. மாண்பு உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் பல கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு, ஆழ்குழாய் கிணறு மூலமாக தண்ணீர் வரவில்லை. 400 அடி 300 அடி என்று நீர்மட்டம் குறைந்து விட்டது. லாரி மூலமாக ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தண்ணீர் சப்ளை செய்கிறார்கள். மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அதை போக்குவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று உங்கள் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அதை படிங்க, அதை படிச்சிருங்க. நீங்க கொடுத்ததை படிங்க. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி திருமூர்த்தி அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்காக அனுமதிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே விவசாயிகள் மத்தியில் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளதை தவிர்க்கும் பொருட்டு அரசு நேரடியாக தலையிட்டு விவசாயிகள் நேரடியாக மண்ணை அள்ளுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துமாறு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலே இயங்கி வரக்கூடிய சட்டத்திற்குட்பட்டு எல்லா விதமான முறையான அனுமதிகளை பெற்று இயங்கி வரக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் விற்பனைகளிலே திடீர் ஆய்வுகள் என்கின்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய சோதனைகளின் வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருப்பதையும் அது குறித்து அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தீபாவளிக்கு முன்னாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்ட ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்திருக்கிறேன். அதை அரசுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு டாக்டர் முத்துராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் குடிநீர் பிரச்சனை அதிகமாக உள்ளது. 15 நாட்கள் ஒரு முறைதான் குடிநீர் வழங்கப்படுகிறது. சென்ற ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட கொள்ளிடத்திலிருந்து சிறப்பு மாநகராட்சிக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்திடவும், திருவப்பூர் மேம்பாலத்தை உடனடியாக ஆரம்பிக்கவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அபிஷேக் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போலூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. அங்கு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த கரைப்பூண்டி கிராமம் அருகே உள்ள செய்யார் அணை ஆற்றுக்கு நடுவில் உள்ள அணைக்கட்டிற்கு முதல் வருடமே பட்ஜெட்டில் மாண்புமிகு நீர்வளத்துறை
மற்றும் பொதுச் செயலாளர் அவர்கள் திட்டத்தை 21 கோடி மதிப்பில் அறிவித்ததற்காக போலூர் தொகுதி மக்கள் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுதந்திர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் அடிப்படையான உரிமைகள் இருக்கிறது. உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். கவனிப்பு என்ன எழுதிருக்குன்னு அதை மட்டும் சொல்லுங்க. உயர்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் உரிமைகளுக்காக போராடுகிற மாணவர்கள், குறிப்பாக இடதுசாரி மாணவர்களை இனம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. நேற்று கூட நான் இங்கே கவனத்தை கொண்டு வருவதற்காக வந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டாட்சியர் சொல்ல வேண்டாம், நிகழ்வுகளை சொல்ல வேண்டாம், இது போன்ற ஒரு கணக்கெடுப்பு பொதுவான இப்படி ஒரு உரிமைக்காக போராடுகிற சுதந்திர நாட்டில் இப்படி சட்ட அமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், குஜலம்பாடியில் இருக்கிற அதற்காக ஒரு வட்டாட்சியர் இங்கே தலைமையிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவர் ஒரு சர்வே பண்ணுவதற்காக அனுப்பணும். அவர் தேவையில்லாமல் இது போன்ற கடிதங்கள் எழுதி அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டையும் யார் யார் இருக்கிறார் என்று புள்ளிவரனை கேட்டார்கள். நேற்று முன்தினம் 8:30 மணிக்கு எனக்கு சொன்னீங்க. அப்பே அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க குறுக்க அப்படி உறுப்பினர், நீங்க அமைச்சருக்கு சொல்ல வேண்டாம், அங்க சொல்லக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, உட்காருங்க, அப்படி பேசக்கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று மாணவர்களின் போராட்டம் சம்பந்தமான நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு உடனே கொண்டு செல்லப்பட்டது. மாநில அளவில் சில நேர்வுகளில் நடைபெறும் போராட்டங்களில் ஒழுங்கு அமைதி பராமரிக்க வேண்டியது குறித்த கடிதம் 17/8/2026 அன்று உயர்கல்வித்துறை மூலம் கல்லூரி இயக்கத்திற்கு அனுப்பப்பட்டது. அதன்படி கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்கு அமைதி குறித்து 20/8/2026க்குள் அறிக்கை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை எழுந்தது. அனைத்து அரசு கல்லூரிகளின் கல்வி சூழல் மற்றும் ஒழுங்கு அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதை முன்னிட்டு அனைத்து கல்லூரி முதல்வருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இச்சுற்றறிக்கையில் தவறுதலாக சில வாசகங்கள் குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. அவ்வாறான வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதை அறிந்த கல்லூரி இயக்குநரகம் உடனடியாக மேற்குறிப்பிட்ட சுற்றறிக்கையினை திரும்ப பெறப்பட்டது. இந்த செயல் எவ்வித உள்நோக்கமுமின்றி முற்றிலும் கல்வி நிறுவனங்களின் ஒழுங்கமைதியை பராமரித்தல் பற்றிய நோக்கத்தின் பார்ப்பட்டது. தவிர இந்த அரசிற்கு அனைத்து மாணவர்களின் உரிமையையோ இளைஞர்களின் உரிமையையோ கட்டுப்படுத்தும் நோக்கம் இல்லை. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நியாயமான உரிமைகளை மதிக்கும் அரசாக இவ்வரசு இருக்கிறது என்பதை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் தீராம், இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவது விளக்கம் அமைச்சரிடமிருந்து விளக்கம் வந்துவிட்டதால் அது குறித்து ஒரு கேள்வி நீங்க இப்ப கேட்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இடதுசாரி மாணவ அமைப்புகள் நீட் எதிர்ப்பு, நீட் வினாத்தாள் கசிவு, கட்டண கொள்ளைகளுக்கு எதிராக தான் ஜனநாயக ரீதியாக போராடுகின்றன. குறிப்பாக இடதுசாரி மாணவ அமைப்புகளை மட்டும் குறிவைத்து அரசு இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் விளக்கமாக பதிலளித்திருக்கிறார். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் பகுதியில் காட்டு யானைகள், கரடி மற்றும் காட்டுப்பன்றிகளால் மிகவும் பாதிப்பு ஏற்படுகின்றது. கரடி ஒன்று தாக்கியதில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு நிவாரணமும் காட்டுப்பன்றிகளுடைய விவசாயிகளை பாதிக்கின்றது குறித்து இந்த அவையில் ஒரு தனி விவாதத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பி.கே. சேகர் பாபு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழைய சிறைச்சாலை தெருவிலே அமைந்திருக்கின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 707 குடியிருப்புகள் பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது.
அது பராமரிப்பு தற்போது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை, மின்சார தடை, குப்பை அள்ளுவது, தானியங்கி இயங்குவது தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மாநகராட்சியை கேட்டால் பெருநகர வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எழுதினதை மட்டும் படிங்க. முழுக்க எழுதியிருக்கேன். பதிவு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு இல்ல, நீங்க விளக்கம் சொல்றது அமைச்சர் பதில் சொல்லாத போது அது குற்றச்சாட்டாக மாறிவிடும். அருள் கூர்ந்து பதிவு மட்டும் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். அது என்னவென்றால், நான் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் கூட புறக்காவல் நிலையம் செயல்படாததால் பெரும் கலவரம் ஏற்பட்டு விஜய் போண்டா என்பவரும் ஆனந்த் என்பவரும் தாக்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உரிய ஏற்கனவே ஏற்படுத்திய கட்டமைப்புகளுக்கு பராமரிப்பை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவனத்தை ஈர்க்கிறேன். அவையின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு பட்டாசு தொழில் பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த ஆய்வு 1/1/2026 இருந்து 13/7/2026 இருந்து ஒரு கடந்த 6 மாத காலமா நடந்துகிட்டு இருக்கு. இங்க பட்டாசு தொழில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழில் உற்பத்தி ஆலைகள் இருக்குது. இது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேவே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருந்தது. அதனாலதான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படும் போது 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறல்கள் கண்டறிந்து அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி, ஆனா 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாம் சரிப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விதிமீறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. மாத்தினக்கு அப்புறம் மாவட்ட நிர்வாகம் 49 இதை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டிஷ்ல இருந்து 128 நிறுவனங்களும் அது சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டா நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாம நம்ம தாவேக அரசுல சிறப்பா செயல்படுறாங்க. அதே மாதிரி சந்தோஷமாவும் இருக்காங்க. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழகத்துடைய பாரம்பரிய நீங்க கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறத படிச்சிருங்க. அப்படியே அதைத்தான் சொல்றேன். படிங்க. நான் கவனத்தை ஈர்க்கிறத மட்டும் தான் செய்யறேன். தமிழகத்தினுடைய பாரம்பரிய மீனவர்கள் சம்பந்தமாக இன்று ஒரு கவன ஈர்ப்பு வந்தது. பொதுவாக திராவிட மாடல் ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு எங்களுடைய கழகத்துடைய தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. உறுப்பினர் இல்ல எந்த விளக்கத்தையும் இல்ல வேண்டுகோளை வைக்கிற நேரம் அல்ல. கீழ்கண்ட பொருள் குறித்து நான் கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன். படிச்சுட்டு அதை படிங்க. நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும் படிங்க. நம்முடைய தமிழக பாரம்பரிய மீனவர்கள் அண்டை நாடுகள் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறேன். நான் ஒரு சொல்யூஷன் அரசுக்கு சொல்றேன். அது என்னன்னு மாண்புமிகு அமைச்சர் பதில் சொன்ன பிறகு நீங்க சொல்யூஷன் சொல்லலாம், கருத்துக்கள் சொல்லலாம், வினாக்கள் எழுப்பலாம். அதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். மாண்புமிகு கோவிசெழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் PhD 2ஆம் ஆண்டு படித்த ஒரு ஆராய்ச்சி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் உதவித்தொகை கிடைக்கவில்லை என பேசியது சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிற சூழலில், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூகநலத்துறை அமைச்சர் பேசியிருக்கேன். மாண்புமிகு சமூகநலத்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய உறுப்பினர் எழுப்பிய அந்த கேள்வி 2 நாட்களாக அது அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்பப்பட்டு வருகின்றன. அதற்கான பதிலை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.
மலேசியாவில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி, உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை சமூக நீதி துறையின் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். மாணவர் மலேசிய நாட்டில் உள்ள நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் PhD படிப்பில் உயர்கல்வி பயில மேற்படி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவருக்கு 3 ஆண்டுகளுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநரால் கடந்த 9/1/2025 அன்று பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தும் கட்டணம் மற்றும் அவர் வெளிநாட்டில் வாழ்க்கை செலவினம் மற்றும் இதர செலவினங்கள் சேர்த்து அதிகபட்சம் 36 லட்சம் வழங்கப்படுகிறது. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் மாணவர் திரு பாரதிதாசன் பயிலும் PhD படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர் 2025-2026 ஆண்டு தனது முதலாம் ஆண்டு PhD படிப்புக்கு கல்வி கட்டணம் போக மீதமுள்ள 31 லட்சத்தையும் வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக கோரியிருந்த நிலையில் அரசால் மீதமுள்ள 31 லட்சத்தை வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அவர் இன்னமும் அந்த 36 லட்சத்தை அவர் கோரி வருகிறார். இருந்த போதிலும் மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவரின் 2ஆம் ஆண்டு PhD கல்விக்கு அவர் பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய முழு கல்வி கட்டணம் 5.57 லட்சம் மற்றும் மாணவருக்கு வாழ்க்கை செலவினமாக 6.65 லட்சம் ஆக மொத்தம் 12 லட்சம் அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவருக்கு வழங்கப்பட்ட தொகை பின்வருமாறு நாங்கள் அந்த அட்டவணை பட்டியலிட்டிருக்கின்றோம். அதில் கடந்த 20/5/2025 அன்று அவருக்கு 5,638,000 வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல 20/5/2025 அன்று 48 லட்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே 20/5 7/5/2026 வரை 11 லட்சம் ஏறக்குறைய 10,90,253 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. 20/5/2025 அன்று 18,568 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 20/5/2025 அன்று 52,463 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. 19/6/2025 முதல் 7/5/2026 வரை 18,89,047 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. 26/3/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 5,56,937 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. 7/5/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 6,65,160 ரூபாய், மொத்தம் 48,22,097 ரூபாய் அந்த மாணவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேற்கண்டவாறு இதுவரை 48,22,097 ரூபாய் மாணவரின் கல்வி நலன் கருத்தில் கொண்டு மாணவருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்குரிய சரியான பயனீட்டு விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளார். மேலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர்கல்வியினுடைய உதவித்தொகை வழங்குவதில் எந்தவித தாமதமோ தடங்களோ இதுவரை இல்லை. மாணவரின் தவறான செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 362 மாணவர்களுக்கு நம்முடைய அரசு தாவேக அரசு அயலக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது.
போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது, இந்த முறை 131 கோடி ரூபாய். இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது, சரியானதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அமைச்சர் இருங்க மாண்பு அமைச்சர் அவர்கள் 55 விதியின் கீழ் ஏற்கப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறார். இதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்த மாண்பு உறுப்பினர் கோவி செழியன் அவர்களுக்கு வினா எழுப்ப நான் அனுமதி அளிக்கின்றேன். இது குறித்து ஏதேனும் வினா எழுந்தால் நீங்கள் எழுப்பலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் சொன்ன அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் மாணவர் பாரதிதாசன் பெற்ற நிதி என்ற விவரத்தை முழுமையாக சொன்னார். நாங்களும் கேட்டோம். ஆனால் வானத்தில் பறக்கிற விமானத்தை பார்த்து விமானத்தில் ஏறுவோமா என்று ஏங்கியிருந்த கிராம ஆதி திராவிடர் மக்களுக்கு, குறிப்பாக நீலகிரி மாவட்டம் தேயிலை தோட்டத்தை விட்டு பிள்ளை கூட கனடா சென்று பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த திட்டத்தை அறிவித்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள். அந்த திட்டத்தின் கீழ் தான் மாணவர் பாரதிதாசன் பயிலுகிறார். மாண்புமிகு அமைச்சர் 2-3 தினங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தின் கீழ் எல்லா மாணவர்களுக்கும் நிதி உதவி அளிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி பரவியதற்கு பிறகு மாணவர் பாரதிதாசன் அமைச்சர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு நிலுவைத் தொகை வரவில்லை என்ற எண்ணத்தை தான் அவர் கருத்தாக வெளியிட்டு அது இன்றைக்கு வெளியிலே மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் இந்த தேதியில் இத்தனை லட்சம், இந்த தேதியில் இந்த லட்சம் என்று சொன்ன அனைத்து நிதி உதவியும் கடந்த திராவிட மாடல் நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது உண்மை. மாறாக மாணவர் கருத்து தெரிவித்ததற்கு பிறகு நிதி ஒதுக்கீடு தாவேக அரசு செய்திருக்கிறதா என்பதை மாண்புமிகு அமைச்சர் தெரிவித்தால் அது மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக ஆதி திராவிட மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஐயத்தை போக்கும் என சொல்லி எல்லாவற்றிற்கும் பிதாமகன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை பதிவு செய்து அமர்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய கோவி செழியன் அவர்கள், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அவர் பேசியிருப்பது என்பது யாரும் மறுக்கவில்லை. யாரும் நாங்கள் புள்ளி விவரங்களில் கடந்த காலங்கள், கடந்த ஆண்டு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். படிச்சாச்சு. அதை நான் படிச்சிருக்கிறேன். இந்த யார் பேசுறது, குறுக்க பேசாதீங்க. கடந்த 7/5/2026 கடைசியாக வழங்கப்பட்ட தொகையும் நான் சொல்லியிருக்கின்றேன். இதில் நாங்கள் சொல்ல வந்தது என்னென்றால், கடந்த முறை 500 பேர் விண்ணப்பம் செய்தார்கள். ஆனால் கடந்த அரசு வழங்கியிருக்கின்ற எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவானது அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம அதை சொன்னோம். மொத்தம் கடந்த முறை வழங்கி இருக்கின்ற அந்த எண்ணிக்கையை விட இந்த முறை 3 மடங்கு நாங்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக நான் இந்த துறைக்கு வந்த பிறகு விண்ணப்பம் செய்த அத்தனை மாணவர்களுக்கும், அயலகம் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவர்கள் என்ன எலிஜிபிள் இருக்கோ அந்த எலிஜிபிள் அடிப்படையில் உடனே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அதற்கான நிதி இல்லை. போன முறை 84 கோடி வழங்கினாங்க. இந்த முறை கூடுதலாக வழங்க முடியாது என்று சொன்னபோது மரியாதைக்குரிய பைனான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு இப்ப வரல, அவரோடு நாங்கள் உரையாடி அதற்கு பிறகு பைனான்ஸ் செக்ரட்டரியோடு பேசி அதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவரிடம் சொன்னபோது முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், அயல்நாட்டில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எந்த சூழலிலும் அவர்கள் தடைபடக்கூடாது, அத்தனை மாணவர்களும் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு கூடுதலாக 131 கோடி ரூபாய் கூடுதலாக இன்றைக்கு வழங்கப்பட்டு அந்த தொகை இன்றைக்கு எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல நிறைய அதுல விசா பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நிறைய மாணவர்கள் கவனத்தில் கொண்டார்கள். அது குறித்து எங்களுடைய செயலாளர் அவரும் அனுப்பியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மத்திய ஒன்றிய அரசுக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நாங்களும் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறோம். யூகே அந்த நாட்டுக்கு போவதற்கான விசாவில் பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே எந்த விதமான குழப்பமும் இல்லை, எந்த விதமான பதற்றமும் இல்லை. அத்தனை மாணவர்களும் இந்த ஆண்டு 362 மாணவர்களும் அயலகம் சென்று படிப்பார்கள். தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதற்காக அந்த செய்தியை நான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.
உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்பு உறுப்பினர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற பேரவை விதி எண் 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட இக்கரை பொழுவாப்பட்டி, மத்துராவிபுரம், இருட்டுப்பள்ளம் மற்றும் மாநகராட்சி பகுதியிலான நரசிபுரம், குனியமுத்தூர், சுண்டகாமத்தூர் ஆகிய பகுதிகளில் ஊர்நத்தம், அதாவது பூர்வீக சொத்து, ஜீரோ வேல்யூவாக தவறாக பதிவாயிருக்குது. அது இப்போ முன்னாடி பதிவாயிருக்கு. அதனால் பாத்தீங்கன்னா பகுதி மக்கள் தங்கள் சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ முடிவதில்லை. ஏதாவது ஒரு அவசரமா ஒரு ஏழை மக்கள் வறுமை கூட்டு விளக்கம் சொல்ல வேண்டாம், படிச்சிருக்கேன். ஒரு திருமணம் அந்த மாதிரி போனா விற்க முடியறதில்ல. அதனால பாத்தீங்கன்னா ஜீரோ வேல்யூ மதிப்பை மாற்ற தாலுகா அலுவலருக்கு பொதுமக்கள் சென்றால் காலதாமதம் செய்கின்றனர். எனவே இப்பகுதி மக்களின் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது குறித்து கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் மாநகரத்தோடு ஒட்டி இருக்கிற பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது. மாநகரத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கின்ற விலை உயர்வு என்பது ஏறத்தாழ 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு குழுவை நாங்கள் அமைத்திருக்கிறோம். அதற்காக ஒரு ஆணையரை நியமித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இது போன்ற ஜீரோ வேல்யூ என்று சொல்லப்படுகிற எந்தெந்த பகுதியில் இருக்கிறது என்பதை ஆய்ந்து அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கு முழுமையாக அதற்கு பட்டாக்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையின் விதி 55 படி மது மற்றும் ஆயுதத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கிறேன். என்னுடைய மயிலம் தொகுதி, மயிலம் ஒன்றியத்தில் இருக்கின்ற நடுவுணர்ந்தல், புதூர், புளியனூர், காட்டுச்சிவரி, கிராண்டிபுரம், கல்பாக்கம், அழகிநல்லூர், மன்னமுண்டி கிராமத்தில் இருக்கின்ற நடுவுணர்ந்தல் புதூருடைய கிராம எல்லையிலே செஞ்சி நகரத்தில் இருக்கிற மூடப்பட்ட மதுக்கடையை கொண்டு வந்து அந்த கிராமத்தினுடைய எல்லையிலே புதிதாக நேற்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை அமைச்சர் அதை படிச்சுங்க, படிங்க. கவனத்திற்கு கீழ்கண்ட பொருளை கொண்டு வருகிறேன். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம், வீடுகளை கொடுத்த விவசாயிகள் உரிய இழப்பீடு, தேவையான வேலைவாய்ப்பு கேட்டு போராட்டமே என வாழ்ந்து வருகின்றனர். நிலம் கொடுத்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் சுரங்க மண்மேடுகளால் சரிந்து நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் என அனைவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு பாலிசியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு சார்பில் உடனடியாக ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் கவனத்துக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் அறிவிப்பை வரவேற்கிறோம். அந்த செவிலியர் கல்லூரிகளில் பேராசிரியர்கள், செவிலியர் போதகர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஒப்பந்த முறை சரியில்லை என கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பதில் உரை அளிக்கிறார். தொடர்ந்து தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆந்திர மாநிலத்தில் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை விடுவித்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விவரம். கடந்த 2/7/26 அன்று மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் படகு உரிமையாளர்கள் சங்கம் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சென்னை மண்டல மீன்வள இணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் மற்றும் படகு உரிமையாளர்களுடன் ஆந்திர மாநில மீன்வளத்துறை அலுவலர்களுடன் கூட்டம் நடத்தி படகுகளை விடுவிக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தினர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் ஆட்சியர் தலைமையில் 11/7/26 அன்று இரு மாநிலங்களுக்குடையான
குழு கூட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சென்னை படகுகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. மேலும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆந்திர பிரதேச அதிகாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் ஆந்திர பிரதேச அரசுக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆந்திர பிரதேச மீன்வள ஆணையர், நெல்லூர் மாவட்டம் ஆட்சியருக்கும் ஆந்திர பிரதேச மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாறாக சென்னையை சார்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் வழக்கமாக மீன்பிடிப்பில் ஈடுபடும் ஆந்திர தமிழக கடற்பகுதிகளில் தொடர்ந்து சுமூகமாக மீன்பிடிப்பில் ஈடுபட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இது குறித்து 55 விதியின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த கவன ஈர்ப்பு கொடுத்திருந்தால் இதில் ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினா, விளக்கம் கேட்க விரும்பினா மாண்பு அமைச்சரிடம் இங்கே கேட்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800 விசைப்படகுகளும் 2000 பைபர் படகுகளும் தங்குதளமாக கொண்டு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இங்கு பிடிக்கப்படும் மீன்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் விற்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு நமது நாட்டிற்கும் அந்நிய செலவாணியை ஈட்டித் தருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 30,000 வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் காசிமேடு மீனவர்களின் மீன்களை நம்பியுள்ளனர். சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திர தனி மாநிலமாக பிரிந்து சென்றாலும் இவர்களது வாழ்விடம் ஆந்திராவை ஒட்டி இருப்பதால் எப்போதும் போல் காசிமேடு மீனவர்கள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர கடல் பகுதிகளில் அமைதியாக மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 50 வருடங்களாக தமிழக மீனவர்களும் ஆந்திர மீனவர்களும் சகோதரர்களாக மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். தமிழக மீன்பிடி படகுகளில் ஆந்திராவை சேர்ந்த மீனவ தொழிலாளர்கள் பெருமளவு பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆந்திர மாநில அரசு 17/6/2026 அன்று தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திர கடற்கரை பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி காசிமேடு துறைமுகத்தைச் சேர்ந்த 7 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த மீனவர்களையும் சிறைபிடித்துள்ளனர். இதுவரை அந்த 7 விசைப்படகுகளை ஆந்திர அரசு விடுவிக்கப்படவில்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். காசிமேடு மீனவர்கள் இந்த அரசிடமும் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை முறையிட்டும் இதுவரை இந்த அரசு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் மீட்க எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காசிமேடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவ தொழிலாளர்களும் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல இயலாமல் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. முடிச்சார் அமைச்சர் 2 லைன்ல அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையுடைய அமைச்சர் நடவடிக்கையும் விளக்கமும் கொடுத்து விட்டார். சட்டமன்ற உறுப்பினர் அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற பதிவை செய்கிறார். அதை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கொடுக்கிறோம். உறுப்பினர் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, மீன்வளத்துறை அமைச்சர் கூறியிருக்கிற பதிலில் இன்னும் விளக்கம் வேண்டும் என வினாவாக இந்த விளக்க அறிக்கை கொடுத்தாங்க. அது விளக்கம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, மீண்டும் அவர் பதில் கொடுத்ததை ஒட்டி பேசாமல் நீங்க கொடுத்த இல்ல ஒருத்தர் தானே மாண்பு அவை முன்னவர். இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவனமாக இருந்தாலும் கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருந்தாலும் ஒரே கேள்வி தான் கேட்கலாம். நீங்க லென்த்தியா பேசினா எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல இவ்வளவு நேரமாக நீங்கள் அதற்கான ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு பேசினால் அதற்கான விளக்கத்தை என்ன வேணும் அப்படிங்கிற மட்டும் தான் கேள்வி கேட்கணும். மாண்பு உறுப்பினர் ஏதாவது ஒரு கேள்வி. உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் 2 மாதங்களுக்கு மேல் சிறையில் உள்ள அம்மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்கவும் இந்த அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம். கவன ஈர்ப்பு இருக்கிறத மட்டும் படிக்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே,
நம்முடைய பாரம்பரிய மீனவருடைய தமிழ்நாட்டில் 14 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு மாண்பு முதலமைச்சர் தலைமையில் மாண்பு முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் ஒரு உறுப்பினராக, நிதித்துறை செயலாளர் ஒரு உறுப்பினராக, மீன்வளத்துறையினுடைய அமைச்சர், மீன்வளத்துறையுடைய செயலாளரும், முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் செயல்படக்கூடிய மீன்வளத்துறையை பராமரிக்கக்கூடிய ஆகிய துறை செயலாளர்களும், சட்டப்பேரவை உறுப்பினர்களும், அலுவல் சாரா உறுப்பினரும் சேர்ந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் தமிழ்நாட்டினுடைய விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்களை சந்தித்து அந்த பிரதிநிதிகளோடு கலந்து ஆலோசித்து இங்கிருந்து ஒரு பாராளுமன்ற குழு தலைவரோடு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கடந்த 5 ஆண்டு காலம் மீனவருக்கான பல்வேறு பிரச்சனைகளை சுமூகம் எட்டப்பட்டது. அதுபோன்று ஒரு நிகழ்வை, ஒரு குழுவை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே நீங்கள் அமைத்து அதில் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும், நிதித்துறை அமைச்சர் அவர்களும், நிதித்துறை செயலாளர் அவர்களும், மீன்வளத்துறை செயலாளர் அவர்களும், அலுவல் சாரா உறுப்பினர்களும், தமிழ்நாட்டுடைய விசைப்படகு உறுப்பினர்களும், நாட்டுப்படகு உறுப்பினர் வைத்து ஒரு குழு கூட்டம் கூட்டப்பட்டு அந்த குழுவின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபையினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். துரை சந்திரசேகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை விதி 55 கீழ் மாண்புமிகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி பூதலூர் வட்டத்தில் கடையன் 8136 தோகூர் கடையை சுக்காம்பார் என்ற கிராமத்திற்கு மாற்றுவதை பொதுமக்கள், மாணவர்கள், பங்கு தந்தையர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். உறுப்பினர் GR வசந்தவேல் அவர்கள். மாணவர் GR வசந்தவேல். பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உளுந்தூர்பேட்டை நகராட்சி 35,000 மக்கள் தொகை கொண்டது. அந்த பகுதிக்கு 10 நாளைக்கு ஒரு முறைதான் குடி தண்ணீர் வழங்குகின்ற ஒரு நிலை இப்பொழுது உள்ளது. அதை ஒவ்வொரு நாளைக்கும் குடித்தண்ணீர் வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கீழ்காண அவசர பொதுமுக்கியம் வாய்ந்த நிகழ்வினை விதி 55 கீழ் மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வலங்கைமான் வட்டம் விளத்தூர் ஊத்துக்காடு துணை மின் நிலையங்கள் முறையே 2020, 2021ஆம் ஆண்டு அனுமதிகள் அளிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கப்பட்டு பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை. பணிகள் துவங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் உரிமை இருக்கிறது. தங்களுடைய தொகுதிகள், மற்ற தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை பற்றி கேட்கலாம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்து கேட்கின்ற போது இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் அதற்கு சரியான பதிலை வைத்திருக்கிறார்களா என்பதை தெரிந்ததற்கு பிறகு நீங்கள் அதை அனுமதித்தால் அது நன்றாக இருக்கும். இன்றைக்கு ஒரு ட்ரையலாக நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆகவே இனிமேல் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிற போது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் உரிய பதில் வைத்திருக்கிறார் என்று தங்களுக்கு வந்ததற்கு பிறகு அனுமதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. அவங்க இல்ல, மாண்புமிகு அவை முன்னவர் சொன்ன கருத்து இன்றைக்கு அவர் சொன்னார் பாருங்க, ஒரு ட்ரையல் தான் விட்டீங்கன்னார். ஒரு சாம்பிள் பார்த்தீங்க. என்னன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த பிறகு அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய அவசியமும் போய்விடுகிறது, அவசரமும் போய்விடுகின்ற கருத்தின் அடிப்படையில் சிலர் பேரை பதிவு செய்ய சொன்னால் அதன் மூலமாக உடனடியாக தீர்வு காணப்படும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் பதிவு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். பலர் சொன்ன கருத்துக்களுக்கு உடனடியாக மாண்பு அமைச்சர் பெருமக்களும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். நாளை முதல் அரசு துறையை சார்ந்த மாண்பு அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் அவசர அவசியம் கருத்தி தரப்படுகின்ற 55 விதியின் கீழ் தரப்படுகின்ற கவன ஈர்ப்பு தீர்மானங்களுக்கு அந்தந்த பதில் வந்த பிறகு, பதில் வந்திருக்கிறதா என்று எங்களுடைய துறைக்கு தெரிந்த பிறகு அவைகள் எடுத்துக்கொள்ளப்படும்.
அவைகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி பதில் வந்த பிறகு அவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்து இப்போது மென்ஷன் முடிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் கோவாரி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. படிச்சிருங்க, அதை படிங்க, கவனிப்பில் கொடுத்ததை படிங்க. திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருத்தணி நகரம், திருத்தணி ஒன்றியம், ஆர்கேப்பேட்டை, பள்ளிப்பட்டு ஒன்றியங்களில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வறட்சி நிலவுவதால் பொதுமக்கள் குடிநீர் பிரச்சனைக்காக ஆங்காங்கே சாலை மறியல் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்கனவே இந்த அவையிலே உள்ளாட்சித்துறையுடைய படிங்க, அதை படிச்சிருங்க, கவனிப்பு படிங்க தயவுசெய்து. அவ்வளவுதான். குடிநீர் பிரச்சனை அதிக அளவில் உள்ளதால் அப்பகுதி மக்களுடைய நலனுக்காக உடனடியாக போர்க்கால அடிப்படையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து மீண்டும் ஒருமுறை சட்டப்பேரவை தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். நான் நிறைய கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறேன். 2 மட்டும் மாண்புமிகு அமைச்சரோடு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா என் தொகுதியுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை மழை காலம் தொடங்க இருக்கிறதுனால மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். செஞ்சி தொகுதியில் போத்துவாய் கிராமத்தின் மலைப்பகுதியில முனப்பாய் ஏரி என்ற ஏரி இருக்கிறது. அதிலிருந்து வருகின்ற தண்ணீர் இருவாய் மடை சேதமடைந்த காரணத்தினால இன்னும் நவம்பர் டிசம்பர் மாசத்துல அது தண்ணி எல்லாம் வந்தனால விளைநிலங்கள் பாதிக்கப்பட இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த முனப்பா ஏரியினுடைய இருவாய் மடையை சீர் செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவையின் கவனத்தை ஈர்த்து, அதேபோல் போக்குவரத்து துறையில் ஒப்பந்தத்தில் வட மாநிலத்தினுடைய தொழிலாளர்களை அமர்த்துவதாக ஒப்பந்த முறையில் அமர்த்துவதாக செய்தி வருகிறது. அதை குறித்தும் அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் குட்டி என்கிற சுதாகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனமலை பகுதியில் அரசு மற்றும் கலை கல்லூரி தேவை என்பதை இந்த கவனத்தில் ஈர்க்கிறேன். வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கேரளாவுக்கு இணையான சம்பளம் கிடைக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக கவனத்தை ஈர்க்கிறேன். வால்பாறை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக கவனத்தை ஈர்க்கிறேன். கடந்த கோவை மாவட்டத்தில் கடந்த 17 நாட்களில் 9 கொலைகள் நடந்துள்ளன. 10வது கொலைகள் நடக்காதவாறு காப்பாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏதாவது கோரிக்கை வைப்பார் என்று நினைத்தோம். ஆனால் 9 கொலைகள் நடைபெற்றிருக்கலாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அவைக்கு நீக்கிறேன். அது வேண்டாம், வேண்டாம். உட்காருங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்பு கொண்டு வந்தோம். நீங்க மென்ஷன் தான் பண்ண சொன்னீங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அதுக்கு தேவை விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல பொதுப்பணி அமைச்சருடைய கவனத்துக்கு இந்த துப்பாக்கி சூட்ல இறந்த மாவீரன் அவர் குடும்பத்திற்கு அரசு ஏதாவது நிதியுதவி வழங்குமா? அதோட காயமற்ற 3 பேர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அரசு ஏதாவது நிதியுதவி வழங்குமா? அந்த இறந்தவர் உடல் துரிதமாக தாயகத்துக்கு கொண்டு வருவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிவிப்பது. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கான பணிகளில் இருக்கிறார். கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நீங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு தொடர்ந்த அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். கடந்த 31/7/2026 அன்று மாவட்ட நிர்வாகத்திற்கு சில புகார்கள் பெறப்பட்டது. அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது மேற்படி புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் கோரியபடி நாளை முதல் திருமூர்த்தி அணையிலிருந்து மீண்டும் விவசாயிகளுக்கு இலவசமாக வண்டல் மண் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் என்எல்சி நிறுவனம் குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது சுரங்கங்கள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பாதுகாப்பிற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிராமவாசிகளின் நிலங்களில் கால்வாய், கரை உடைப்பு, குப்பை கழிவு, மண் சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் இதற்கு முன் 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கடுமையான மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பந்ததாரர்களை கொண்டு மண் சரிவுகள் அகற்றப்பட்டது. மேற்படி பணியானது கிராமவாசிகளின் ஒப்புதலுடன் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி தகுந்த இழப்பீடும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அது போன்ற எந்த சம்பவம் நடைபெறவில்லை. இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க உயரமான மண்குவியலிலிருந்து வரும் தண்ணீரை தெற்கு நோக்கி திருப்புவதற்காக ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டது. இது இறுதியாக பரநாற்றின் நிரந்தர திசை திருப்பு கால்வாயில் கலக்கிறது. மேலும் சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாப்பதற்காக போதுமான அகலம், உயரத்துடன் ஒரு பாதுகாப்பு கரை கட்டப்பட்டுள்ளது. கால்வாய்கள், வடிகால்களை தூர்வாறுதல் மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீர் மேற்கு கார்லண்ட் கால்வாய் வழியாக பாதுகாப்பாக செலுத்தப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சுரங்க அதிகாரிகளால் பாதுகாப்பு கரை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக பாதுகாப்பு கரையில் இருந்து மண் எடுக்கப்பட்டால், அதன் காரணமாக ஏதேனும் உடைப்பு ஏற்பட்டால் தாமதமின்றி தேவையான சீரமைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுகின்றன. 2015 ஆண்டு பருவமழையின் போது வெளிப்பக்க குவியலின் எல்லை பகுதியில் முன்பு சரிந்த மண் ஏற்கனவே பேக்ஹோஸ் மூலம் அகற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் தளர்வான மண் தொடர்ந்து அருகிலுள்ள பகுதிகளுக்கு நகர்வதை தடுக்க பாதுகாப்பு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. என்எல்சி இந்தியா நிறுவனம் உள்ளூர் மக்களுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து தளம் சார்ந்த பிரச்சினைகளை தீர்க்கவும் தொடர்ந்து கடமைப்பட்டுள்ளது. எனவே இவ்விவகாரம் ஏற்கனவே என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் கவனிக்கப்பட்டு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பருவமழை நெருங்கும் வரும் காரணத்தினால் நன்மங்கலம் ஏரி, மேடவாக்கம் ஏரி, பெரும்பாக்கம் ஏரி ஆகாய தாமரை அதிகம் இருப்பதனால் தூர்வாரப் பணியை கூடிய விரைவில் செய்யுமாறு நீர்வளத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய புரட்சி தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழ்நாடு வனத்துறை சார்பில் 1762 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம வனத்துறையில் 10,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணிபுரிகிறாங்க. அந்த ஊழியர்களுக்கு உண்டான சம்பளம் நிதி போக மீதியுள்ள கணக்கெடுப்பு நடக்குது. அந்த தொகையை வைத்து 20 கோடி முதற்கட்டமாக இந்த காட்டுப்பன்றி, யானைகள் அந்த விவசாயத்தை அழிக்குது, மக்களை பாதிக்குது என்ற கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்லாம் வச்சிருக்காங்க. அது யானை மற்றும் காட்டுப்பன்றி போன்ற வன விலங்குகளின் தாக்குதலை தடுப்பதற்கு வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி நிறுவனர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அருண்மொழி பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட பதிலை இங்கு வாசித்திருக்கிறார். அது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பானதாகும். இந்த பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், எங்கள் மாவட்டத்தை நன்கு அறிந்தவர். இது குறித்து உடனடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் என்எல்சி நிறுவனம் இது போன்ற தவறான தகவலை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று தெரிவித்தவுடன் அவர் உடனடியாக விருதாசலம் கோட்டாட்சியரை அனுப்பி நேரடியாக ஆய்வு செய்து இன்னும் 2019க்கு பிறகு எந்த விவசாயிக்கும் அங்கு இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 300 ஏக்கர் இந்த நிமிடத்தில் கூட நீங்கள் அதை ஆய்வு செய்து கொள்ளலாம். மண்மேடுகள் சரிந்து அந்த களிமண்
நிலங்களிலே பரவி இருக்கிறது. விவசாயம் செய்ய முடியாத நிலைமை இன்றைய 2019 பேரளவிற்கு நிவாரணத்தை கொடுத்துவிட்டு என்எல்சி நிறுவனம் முழுக்க கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறத ஒழிய விவசாயிகளை பாதித்து வந்த பதில் 100% உண்மை. நான் கேட்டது இது மட்டுமல்ல, என்எல்சி நிறுவனத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்கள் இது போன்ற வேலை வாய்ப்பு இழப்பீடு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்றுதான் நான் கோரியிருந்தேன். மரியாதைக்குரிய இறையன்பு அவர்கள் தலைமை செயலாளர் இருந்தபொழுது ஒரு கூட்டத்தை, உயர்மட்ட குழு ஒரே ஒரு கூட்டத்தை கூட்டினார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் பல முறை இது குறித்து பேசியிருக்கிறேன். எனவே அந்த தவறான செய்தியை நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம். வேண்டுமென்றால் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், விருதாச்சலம் கோட்டாட்சியரத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் அந்த களிமண் சேர்ந்த நிலம் அப்படியே தான் இருக்கிறது. விவசாயம் கிட்டத்தட்ட 10-20 வருடங்களாக நடைபெறவே இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்எல்சி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லைங்க, மென்ஷன் பண்ண பதிவு அதுவும் என்எல்சி பத்தி இன்னைக்கு பேசினதுனால இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட அதை பற்றி நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வர, விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப நாளா நான் கோரிக்கை வைக்கிறேன். திருமுதுகுன்றம் அப்படின்ற பழைய பேருங்க ஆங்கிலேயர் காலத்திலேயே விருதாச்சலத்தை தலைமையை கொண்டுதான் கடலூர் மாவட்டம் செயல்பட்டது. அந்த வகையில ஜங்ஷன் இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அங்க விருதாச்சலத்துல இருக்குங்க. நீங்க அதை மாவட்டமாக அறிவிக்கும் பொழுது இன்னைக்கு திட்டக்குடி, நெய்வேலி மற்றும் விருதாச்சலத்திலிருந்து கடலூருக்கு செல்வ தூரம் மிக அதிகமாக இருக்கு. எனவே அதை மாவட்டமாக அமைச்சர் அவர்களும் நீங்க அறிவிக்கணும். அதே மாதிரி என்எல்சி பத்தி பேசும் பொழுது நிச்சயமாக அது 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும் என்பதையும் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறதுனால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இழப்பீடு தொகை வழங்கவில்லை. இன்றைய வரைக்கும் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்எல்சி மூலம் எந்த தீர்வும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் உட்காருங்க. 1 மணி நேரம் உட்காருங்க. அதான் மாண்புமிகு அவை முன்னவர் சொன்னது மாதிரி இருங்க, உட்காருங்க உட்காருங்க சொல்ற உட்காருங்க உட்காருங்க நான் சொல்றேன் உட்காருங்க. அதாவது உறுப்பினரிடமிருந்து இருங்க உட்காருங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மென்ஷன் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் சுருக்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகிற வாழையாற்றின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். அது ஒன்று. இரண்டாவது ஒன்று, மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று துறை இருக்கிறது, அவருக்கு பணியாளர் இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது, 2க்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 துறைகளுடைய பணிச்சுமைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிக்கும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அவர்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க. அதாவது அவை முன்னவர் சொன்னதுதான் சரி. என்னன்னா உட்காருங்க, இருங்க. 9:30 மணிலிருந்து 10:39 வரைக்கும் இப்போ இருங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் உறுப்பினரிடமிருந்து கவன ஈர்ப்பாக மட்டும் 19/8/2026 வரை 454 கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்திருக்கு. இந்த 454 நீங்க ஒரே நாள் எடுத்துக்க சொல்றீங்களா? கொஞ்சம் பண்ணலாம். இன்னைக்கு மென்ஷன் பண்ணி இன்னைக்கே பல பதில்களும் வரப்பெற்று இல்லைங்க. இல்லை, இப்போது கூட உட்காருங்க. இப்போது கூட
உட்காருங்க. இப்போது கூட ஏன் அனுமதிக்கவில்லைன்னு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் இப்ப இல்ல. அவர் வந்து அந்த சதன் இல்ல மென்ஷன் பண்ணுங்கன்னா நீங்க வரலாறுல சொல்றீங்க. முன்ன அப்படி நடந்து இப்ப இப்படி நடந்து நாளைக்கு மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மென்ஷன் பண்ண மாட்டேங்க. என்ன உட்காருங்க. என்ன 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 கவனம் இப்ப அதை மட்டும் படிங்க. அதை மட்டும் படிச்சா நான் அனுமதிக்கிறேன். அதை மட்டும் படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின் கட்டண உயர்வு மற்றும் மின் கணக்கெடுப்பு ரீடிங் முறையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய குளறுபடிகளால் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள கடுமையான அதிருப்தி குறித்து அவையினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சரிடமிருந்து தகுந்த பதில் வரப்பெற்று அது அளிக்கப்படும். மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்கறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டுல மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வந்து வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டா கொடுக்கறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்எல்சி கொடுக்கிற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறமான தகவலா தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளவு ஃபண்ட் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளதான் பண்ணிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த என்எல்சி நிறுவனத்தை பத்தி உண்மையாவே நிறைய பேர் வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து அவங்க ஒதுக்காம நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கிறவரு. கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்ப வந்திருக்கு, 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி வந்து நீங்க கேட்ட மாதிரி நாங்க போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி வந்து இப்ப போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அதே என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில் செல்வன் அவர்கள் கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சவுதி அரேபிய நாட்டிலே துப்பாக்கி சூட்டில் இறந்து போன அந்த குடும்பத்திற்கு அமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். அவர்களுக்கு நிதியுதவி மட்டும் பத்தாது. 37 வயது இளம் மனைவி, 12வது படிக்கிற ஒரு மகள், 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மகன், எளிய குடும்பம், வேலைக்கு சென்று 1 மாதம் கூட ஆகல. அந்த குடும்பத்திற்கு நிதியுதவியோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான அரசு வேலையும் அந்த குழந்தைகளுக்கான கல்விக்கு பாதுகாப்பும் வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்போம். ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்றோடு 103 நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 227 தொகுதியை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் அந்தந்த தொகுதியுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை, பிரச்சனைகளை இங்கே கேள்வி மூலமா எழுப்புவதற்காக வினாக்கள் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 93 நாட்கள் ஆகிவிட்டது. 93 நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய சட்டப்பேரவை விதி 45 படி கேள்வி பதில் எப்படி நம்ம அது நல்லா தெரியும். உறுப்பினர்கள் இந்த பேரவைக்கு வினாக்களை கொடுத்து 15 நாட்களுக்குள்ளாக அது அனுமதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்ட துறைகளில் இருந்து துறை அதிகாரிகள் மூலமாக அல்லது அமைச்சர்கள் மூலமாக 42 நாட்களுக்குள்ளாக பேரவைக்கு வர வேண்டும். பேரவை தலைவர் அவர்கள் அனுமதித்து 42 நாட்களுக்குள்ளாக அது வினாப்பட்டியல் சேர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை துறை அதிகாரிகள் வந்து காலதாமதமாக கொடுப்பதற்கு காரணம் உங்கள்கிட்ட கேட்டா அதற்காக நீங்கள் இன்னும் ஒரு 14 நாட்கள் 2 வார காலம் கால அவகாசம் கொடுக்கலாம். அந்த கால அவகாசத்துக்கு அப்புறமா அந்த பதில் வரலன்னு சொன்னா
நீங்கள் அதை வினால் பட்டியலில் சேர்த்து இந்த அவையிலே உறுப்பினர் கேள்வி எழுப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அதான் விதி 45 சொல்லுது. ஆனா இன்னைக்கு 93 நாள் ஆயிட்டது. இதுவரைக்கும் அந்த கேள்விக்கான பதில்கள் வரவில்லை என்று நீங்களும் 2 தடவை இங்கே பதிவு செய்து விட்டீர்கள். எனவே இந்த அமைச்சருடைய அதிகாரியுடைய மெத்தன போக்கால் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. 234 தொகுதியில் உள்ள மக்களுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இன்றைக்கு பேரவை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அவைக்கு எடுக்கப்படாத இன்னும் 8 நாள் தான் இருக்கு அவை. இப்போ 10 கேள்வி எடுத்தாலும் 80 கேள்வி தான் உங்களால் எடுக்க முடியும். எனவே யார் இது காலதாமம் அனுப்பியிருக்கிறார்கள், குறிப்பிட்ட காலவரைக்குள் யார் அனுப்பவில்லையோ அவர்களுக்கு அவைத்தலைவர் அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உரிமை மீறல் பிரச்சனையை கொடுக்கிறோம். இது இந்த அவையை பேரவையுடைய விதியை மீறக்கூடியதாகும். உரிமை மீறல் பிரச்சனை உரிமை கொடுக்காது, நீங்க அனுப்ப வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். விளக்கம் போதுமான மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு ஆஸ்டின் அவர்கள் இங்கே சொல்லுகிற போது விதிகளை காட்டி நீங்கள் உடனடியாக 45 நாட்களுக்குள்ளே அதனுடைய பதில்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். துறையின் சார்பாக அந்த பதில்கள் விரைந்து வருவதற்கும் அமைச்சர் அனைவரும் அதற்காக முன்னுரிமை வழங்கி அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுடைய இடத்திலே எடுத்து வைக்கிற இந்த கோரிக்கை நாங்களும் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முன்னின்று அந்த பணிகளை ஆற்றுவோம். மாண்புமிகு உறுப்பினர் கொள்கை விளக்க புத்தகங்கள் இரவு 1 மணி அளவில் 3 மணி அளவில் வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கொடுத்தால் அதை படித்து விட்டு வந்து இங்கே பேசுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரே ஒரு கோரிக்கை, தொகுதி மக்களின் பிரச்சனைக்காக ஒரே ஒரு நான் அனுமதிக்கல உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு மாண்பு உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் சொன்ன அந்த கருத்து மாண்புமிகு அவை முன்னவர் அவர் சரியான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு அரசு இந்த தாமதமா அப்படின்னு நீங்க சொன்னீங்க, 3 மாதம் ரொம்ப தாமா. ஒன்று சொல்லட்டுமா, என்கிட்ட எல்லா இந்த கேள்வி வினாக்கள் விடைகளை பற்றியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நான் ஆய்வு செய்து பார்த்தேன். உடனே நீங்க முந்தைய அப்படின்னு ஆரம்பிச்சா முந்தையன்னா என்னென்ன பயந்துடாதீங்க. நம்ம 2021 கொடுத்த கேள்விக்கு 2025 வரைக்கும் கூட பதில் வராத நிகழ்வுலாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இருங்க, இப்போது இருப்பவர்கள் எல்லாம் புதிய உறுப்பினர்கள். அதில் சில கேள்விகளுக்கு தாமதமாகத்தான் பதில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி பார்த்து ஏறத்தாழ ஒரு 50 கேள்விகளுக்கு பதில் வந்துவிட்டது. ஆனால் ஒரே துறையிடமிருந்து நிறைய பதில் ஒரே துறையை சார்ந்தே கேள்வி பதில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு 5 கேள்விகளாவது 2 நாட்களுக்குள்ளாக அதை வைக்கலாம் என்று நான் அலுவலகத்திற்கு குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். விரைவிலே மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் சொன்னது ஏற்கப்பட்டு இந்த மீதி இருக்கிற 8 நாட்களிலும் மிக அதிகமான இந்த வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாத காரணத்தை இந்த மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது இன்னைக்கு உறுப்பினர்கள் அந்தந்த தொழிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய பிரசன்ஸ் மஸ்ட் பி ஃபெல்ட். நீங்கள் இங்கு இருப்பதை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கின்ற என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மென்ஷன் பண்ணுங்க என்று பதிவு செய்ய சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு மட்டும் 30 பேர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது. கேள்வி நேரத்தை காட்டலாம். அதே மாதிரி கொள்கை விளக்க குறிப்பு பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள். இரவு இல்ல பகல் முழுவதும் 6:45 வரைக்கும் நேற்று நடந்தது. பகல் முழுவதும் இங்கே உட்கார்ந்து விட்டு இரவும் தூங்காமல் விழித்திருந்துதான் இதை பார்க்க வேண்டுமா என்று கேட்கின்றீர்கள். மாலைக்குள்ளாகவே ஒரு நாள் மாலைக்குள்ளாகவே அதை அனுப்புவதற்குரிய ஏற்பாடு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த குறிப்பை நான் வெளியிட விரும்புகின்றேன். செகுப்பு இருந்தாதான் வந்துச்சுன்னு பச்சை ஏற்கனவே பாருங்க பேரவைத் தலைவர் முறையில் இருங்க இந்த கொள்கை விளக்க குறிப்பை 5 நாட்களுக்கு முன்பாக அனுப்புங்கள் என்று கூட நான் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு செய்து அனுப்பி இருக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்பதாக அனுப்புங்கள் என்று மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எப்பொழுதும் நீங்க நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படிதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்ப பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்க அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்க அதை தவிர்த்தோன்னு கேட்கறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் பேரவைத் தலைவர் அவர்கள் மனவிட்டு சிரிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு
பேசுங்க, நீங்க பேசுங்க. கடந்த சட்டமன்றங்களில் நடந்த நிகழ்வுகள் நன்றாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2001 காலகட்டத்திலிருந்து 20 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் 3-4 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில். நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு தினமும் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம், எனக்கு மட்டும் 2 கேள்விகள் வரும். மற்ற அமைச்சர்களுக்கு வரும். நான் சொல்றது 2001 2006 இன்று வரை 2006 வரை 26 வரை. ஆகவே கொஞ்சம் இதில் கவனத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது பரவலாக எல்லா உறுப்பினர்களும் கேட்கொண்டு வரும். துணை கேள்விகள் கேட்கின்ற சூழ்நிலை ஏற்படும், அதாவது சப்ஜெக்ட்ல. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதிலிருந்து இந்த சட்டமன்றத்தை அந்தந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை அலுவலகத்தின் மூலமாக அனைத்து கேள்விகளும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பதிலுக்காக அனுப்பியிருக்கிறோம். பதில் வந்தவுடன் கேள்விகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே 25 நாட்கள் கூட கேள்வி நேரம் இல்லாமல் இந்த அவை நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வப்போது எழுப்பப்படுகிற அந்த வினாக்களுக்கு விடை அளிக்கிற விதத்தில் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் கேள்விக்கான பதில்களை விரைவில் அனுப்புவார்களானால் கேள்விக்குண்டான பதில் வந்தவுடனே விரைவில் நான் கேள்வி நேரத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்பதை அறிவிப்பாக வெளியிடுகின்றேன். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் கஞ்சம்பட்டி ஓடை செயல்பாட்டிற்கு கொண்டு வர கோரியுள்ளார்கள். இது தொடர்பாக நில எடுப்பு தொகை ரூபாய் 24,46,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு கஞ்சம்பட்டி கால்வாய் அமைக்கப்படும். வருவாய்த்துறை மூலம் நில எடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 50% நில எடுப்பு பணிகள் நிறைவுற்ற பின்னர் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 4240 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சிவகாசி தொகுதி பத்தி பல பிரச்சனைகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயங்கள் எதிர்கட்சி எல்லாம் பண்ணாங்க. அதாவது பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமும் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி பெரிய ஒரு மக்களுக்குள்ள ஒரு அவங்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல, யாரும் அங்க கிரவுண்ட்ல யாருமே இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையா இருந்தவர் அவரு. ஆனா அதுக்கப்புறமும் அதை சரி பண்றதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லாரும் மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சிவகாசி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், எல்லாமே நல்லபடியா திறந்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நான் பதிவு பண்றதுக்காக நான் இங்க 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஏதோ சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக் அப்படி சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய பிம்பத்தை இங்கே உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். உள்ளபடியே இங்கே இருக்கக்கூடிய நிலைமை பட்டாசு தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரசு நானுடைய அரசியல் காரணங்களுக்காக சொல்லவில்லை. நாங்களும் போராட்டம் பண்ணோம். எதிர்கட்சியில் இருக்கவங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது ஜனநாயகத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. நாங்க மட்டும் கிடையாது, நாங்க போராட்டம் பண்ணதுக்கு பிறகும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உண்ணாவிரத போராட்டங்கள் இருந்திருக்கிறார்கள். அதுல பொதுவாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே
ஏஐடிசியோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சர்வகட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே கலந்து கொண்டு அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விதிமுறையை மீறி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலை மீதும் நடவடிக்கை எடுப்பதை குறித்து யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் முறைப்படி விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே ஆய்வு என்ற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சில்லறை விற்பனையாளர் பட்டாசு தொழில் ஏற்படக்கூடிய விற்பனைகளிலே இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில் நீங்கள் போய் நடத்தக்கூடிய காரணங்களாலே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. நீங்க அடுத்த மழைக்காலம் வரப்போகிறது. மழைக்காலம் வந்தால் இந்த தொழிலை நீங்க நடத்த முடியாது. தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போதே அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பிலே இந்த உற்பத்தியை அவர்கள் செய்தால்தான் தீபாவளிக்கு அவர்களாலே பொருள்களை கொடுக்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் அங்கே அது நடைபெறவில்லை என்பதைத்தான் நான் அரசிற்கு கவனமாக கொண்டு வந்தேனே தவிர, இது இந்த தொழிலை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பட்டாசு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற காரணத்திற்காகத்தான் எதிர்க்கட்சிகள் இதற்கான அனைத்து ஜனநாயக வழியிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைக்கிறமே ஒழிய இதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். ஜனநாயகத்துல எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனா அதை நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. எல்லாரையும் நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொழிலாளர் துறை அவர்கிட்டயுமே பேசி 2 மணி 3 மணி மேல இருக்க அரசாங்கத்திட்டையும் நம்ம பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதனாலதான் இங்க வந்து அரசியல் பூத்தப்படுது, இது அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இங்க வச்சுக்கிறேன். 2026 2027 என்னங்க மாண்புமிகு மதுவிலக்கு ஆயத்திற்கு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கடையானது கடை எண் 11,610 நில பிரச்சனை மற்றும் வாடகை பிரச்சனை காரணமாக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திண்டிவனம் வட்டம் நடுவனந்தல் கிராமத்தின் எல்லையில் 19/8/2026 அன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. மேற்படி கடையின் அருகே பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதும் இல்லை. மேலும் இந்த கடையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடியிருப்புகளும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சி வி சண்முகம் அவர்கள் கிளாரிபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மதுவிலக்கு ஆய்வுத்துறை அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த பதில் ஏற்புடையதல்ல, தவறான பதில். நான் அந்த என்னுடைய தொகுதி, அந்த மயிலம் தொகுதி என்பது முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த தொகுதி, ஒரு பேரூராட்சி கூட இல்லாத ஒரு தொகுதி, குக்கிராமங்கள் விவசாயிகள் நிறைந்த பகுதி. நீங்கள் சொல்லுகின்ற செஞ்சி நகரத்து அருகையில் இருக்கின்ற ஜம்போதி கிராமத்திலிருந்து மாற்றப்பட்டு மூடப்பட்ட கடையை இப்போது கொண்டு வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி செஞ்சி நகரத்துக்குள்ள இருந்த அருகில் இருந்த கடையை 25 கிலோமீட்டர் தாண்டி திண்டிவனம் நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிற நடுவனந்தல் கிராண்டிபுரம் எல்லையிலே அந்த கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். எந்த முன்னறிவிப்பும் இல்லை, யாருக்கும் தெரியவில்லை, கடை எண் கூட இல்லை. அதனால தான் அந்த கடை எண்ணை நான் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. கடை எண் இல்லை, பலகை இல்லை, எதுவும் இல்லை. திடீரென்று ஒரு இடத்துல ஒரு கார்ல அந்த சரக்கை கொண்டு வந்து டக்கு 2 பாட்டில வச்சு கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி. கிட்ட அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற 80 கிராமத்தில் இதுவரை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரை எந்த காலத்திலும் மது கடைகள் இருந்ததே இல்லை. இதுதான் முதல். நகரத்தில் இருந்த கடையை தூக்கி வந்து கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 25 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டர் திண்டிவனம் நகரத்தில் மது கடைகள் இருக்கிறது. ஆனால் கிராமத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? பக்கத்திலே பிரசித்தி பெற்ற அமைச்சர் அவர்களுக்கு பக்கத்திலே பள்ளிகள் இல்லை, கோயில்கள் என்று சொல்லார் தவறு. அது பக்கத்திலே கோயில் இருக்கிறது. அந்த நடுவனந்த கிராமத்திலிருந்து தான் அந்த காட்டு சிவரி, நடுவனந்தல் புதூர், தீவனூர், காட்டு மற்ற எல்லா கிராமத்திற்கும் செல்கிற அந்த வழியே தான் பள்ளி மாணவர்கள் செல்கின்ற வழி பாதை. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதில் முற்றிலும் தவறான பொய்யான தகவல். இதை உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்து அங்கே நீங்க அந்த மதுக்கடைகளை மூடப்பட வேண்டும். தடுத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து நேற்று மாலை 8 மணி வரை காவல் நிலையத்தில் வைத்துதான் விடுதலை செய்திருக்கிறார்கள்.
ஆகவே இந்த பதட்டமான சூழ்நிலை அறிந்து அதை ஆய்வு செய்து அந்த கிராமப்புற மக்கள், விவசாய மக்கள் பாதுகாக்கிற வகையிலே அந்த மடுக்கடை கடையை மூட வேண்டும் என்று தங்களே கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வியா கேட்டு முடிங்க. இல்ல, மாண்புமிகு உறுப்பினர் சொல்கின்ற கடை என்பது என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஜம்போதி ஊராட்சி, அது நகரம் அல்ல. அந்த மக்கள் இது மட்டுமல்ல, இன்னும் 4-5 ஊர்ல மக்கள் மிகிடந்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் அந்த இடத்துல கடை வேண்டாம்ன்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவோடு கவனிச்சு அந்த கடையை மூடிடலாம். நீங்க இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேற இடம் இல்ல, மக்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அந்த கடையை மூடி விடுங்கள், இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்டு விரும்புகிறேன். உறுப்பினர் சி. சண்முகம் அவர்கள் பொய்யானது என்று சொன்ன வார்த்தை நீக்கப்பட்டு உண்மைக்கு மாறானது என்று மாற்றப்படுகிறது. மதுரைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாவட்ட ஆட்சியரின் அவர்கள் சொல்படிதான் இப்ப இந்த தகவல் இங்கு வழங்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அங்கு தவறுகள் இருப்பின் நிச்சயம் இந்த அரசு பரிசீலிக்கப்படும். அதே மாதிரி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி கடைகள் இடமாற்றம் செய்யறது என்னன்னா, முதல்ல 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய முடிவு. கடந்த காலத்துல விட இது 700 பேசுங்க. அண்ணன் இதை கேக்குறீங்க, நீங்க பேசுங்க. மூடி இருக்கோன்னு கேக்குறீங்களா? நீங்க பேசுங்க. நிச்சயம் அந்த 717 கடைகளான லிஸ்ட இன்னைக்கு சாயந்தரம் கூட கொடுக்கறதுக்கு அரசு தயாரா இருக்கு. அதுல விலாசங்களோட கொடுக்க தயாரா இருக்கும். கடை எண்ணே போதுமானதுன்னு தான் நினைச்சோம். பட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டது கூடங்க அந்த விலாசத்தோட கொடுக்க தயாரா இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லாட் வரும்போது நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி கடைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கலாம். நன்றி.